ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கும்போத்பூதி சம்பிருத க்ரோதபாரஹ. கும்போத்பூதி சம்பிருத क्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति. स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति. शप्त्वा तैनं प्रत्यगात् शोभिलेभे. शप्त्वा तैनं प्रत्यगात् सोऽपि लेभे. हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्. हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्. कुम्भोद्भूति संभृत क्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति. कुम्भोद्भूति संभृत क्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति. शप्त्वा तैनं प्रत्यगात् शोभिलेभे. हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्. शप्त्वा तैनं प्रत्यगात् सोऽपि लेभे. हस्तीन्द्रत्वं त्वत्स्मृति व्यक्तिधन्यम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கும்போத்பூதிகி, கும்பத்திலிருந்து தோன்றியவரான அகஸ்தியர். சம்பிருத்த குரோதபாரக, மிகுந்த கோபம் கொண்டவராக. சப்த ஆத்மாத்வம், திமிர் பிடித்தவனான நீ. ஹஸ்தி பூயம் பஜ, யானையாக பிறப்பாய். இதி ஏனம் ஷப்த்வா, என்று இந்த மன்னனை சபித்துவிட்டு. பிரத்யகாத்து, திரும்பிச் சென்றார். அத சக அபி, அதன்பின் அவனும். த்வத் ஸ்மிருதி, உன்னுடைய நினைவு. வியக்தி தன்யம், தெளிவாக இருக்கின்ற புண்ணியத்தை உடைய. ஹஸ்தீந்திரத்துவம், கஜராஜனாக இருக்கும் தன்மையை. லேபே, அடைந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கும்போத்பூதி சம்பிருத க்ரோதபாரஹ ஸ்தப்தாத்மா त्वं ஹஸ்திபூயம் பஜேதி. शप्त्वा तैनं प्रत्यगात् शोभिलेभे. हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्. கும்பத்திலிருந்து தோன்றியவரான அகஸ்தியர் மிகுந்த கோபம் கொண்டார். செருக்கினால் மரியாதை இல்லாமல் நீ நடந்து கொண்டிருக்க, அப்படியே அசையாமல் நிற்கிற யானை மாதிரி நீ இருந்ததுனால யானையாக பிறப்பாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து சென்று விட்டார். இந்திரத்யும்னன் கண் விழித்து பார்த்து தான் தவறு செஞ்சோம் செய்யலை அப்படிங்கிறத எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் அவனுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. அதுக்கு முன்னாலே அவர் எந்த இடத்தை விட்டு போயிட்டார். இந்திரத்யும்னனும் உடனே யானையாக பிறந்து விட்டான். ஆனால் பகவானோட ஒரு நல்ல பக்தனாக இருந்ததுனால அவன் யானையாக பிறந்தாலும் யானைகளுக்கு அரசனாக பிறந்தான். அதை விட முக்கியமாக அவனுக்கு அந்த பகவானோட ஸ்மிருதி ஞாபகம் யானையாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அவனுக்கு மறக்காமல் இருந்தது. அந்த ஒரு புண்ணியத்தை அவன் பெற்றான்.